10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.29 பாருங்க. நம்ம அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இன் எ மர்டர் இன்வெஸ்டிகேஷன் எ காப்ஸ் வாஸ் ஃபவுண்ட் பை எ டிடெக்டிவ் அட் எக்ஸாக்ட்லி 8 PM. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காப்ஸ் அந்த பிணத்தை வந்து 8 மணிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. பீயிங் அலர்ட், the detective also measured the body temperature and found it to be 70 degree Fahrenheit. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த எப்போ நடந்தது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காக இதில் அந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்போ மெஷர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவங்க எப்போ அதாவது 8 PM நைட்டு 8 o'clock பார்க்கும்போது அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து என்னென்னா 70 degree Fahrenheit. இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் மாதிரி தான் இங்கே நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அந்த டெட் பாடி, அவ்வளோதான். சரியா? அப்போ இந்த இன் எ மர்டர் இன்வெஸ்டிகேஷன் எ காப்ஸ் வாஸ் ஃபவுண்ட் பை எ டிடெக்டிவ் அட் எக்ஸாக்ட்லி 8 PM. அந்த 8 PMக்கு வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த காப்ஸ் அந்த பிணத்தை வந்து பார்க்குறாங்க. இப்போ அதில் அந்த டெம்பரேச்சர் அந்த டைமில் அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, அதாவது 8 o'clock அந்த பாடியோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 70 degree Fahrenheit. பாருங்கள், த டிடெக்டிவ் ஆல்சோ மெஷர்ட் த பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஃபவுண்ட் இட் டு பி 70 degree Fahrenheit. 2 hours later, the detective measured the body temperature again and found it to be 60 degree Fahrenheit. 2 hours later, 2 hoursக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப அந்த பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 60 degree Fahrenheit. பாருங்கள், அதாவது 8 PM பார்க்கும்போது அந்த பாடியோட டெம்பரேச்சர் 70 degree Fahrenheit. 2 hoursக்கு அப்புறம் அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 60 degree Fahrenheit. இஃப் த ரூம் டெம்பரேச்சர் இஸ் 50 degree Fahrenheit, அந்த டெட் பாடி இருக்கிற ரூமோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 50 degree Fahrenheit. அண்டு அஸ்யூமிங் தட் த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் த பர்சன் பிஃபோர் டெத் வாஸ் 98.6 degree Fahrenheit. அப்போ அந்த பர்சன் வந்து டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாடியோட அந்த பர்சனோட டெம்பரேச்சர், அதாவது டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சனோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 98.6 degree Fahrenheit. இது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து என்னென்னா அந்த ஹியூமனோட நார்மல் டெம்பரேச்சர் தான் இது. இப்போ நம்மளாம் இருக்கோம் இல்லையா, அந்த நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 98.6 degree Fahrenheit. அப்போ அந்த பர்சன் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட டெம்பரேச்சர், அந்த பாடியோட டெம்பரேச்சர், அதாவது பாடி மீன்ஸ் இங்கே அந்த பர்சனோட டெம்பரேச்சர் வந்து 98.6 degree Fahrenheit. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், அட் வாட் டைம் டிட் த மர்டர் அக்கர். அப்போ எந்த டைமில் வந்து அந்த மர்டர் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க, புரியுதா? அட் வாட் டைம் டிட் த மர்டர் அக்கர், அவங்க எந்த டைமில் அந்த மர்டர் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம மர்டர் அக்கராக இருக்கும் அதாவது நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், அந்த கொஸ்டின் புரியுதா? அதாவது என்னென்னா அந்த டிடெக்டிவ் வந்து நைட்டு 8 o'clock அந்த என்னது அந்த பாடி காப்ஸ் அந்த பிணத்தை வந்து பார்க்குறாங்க. சரி, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அந்த பாடியோட டெம்பரேச்சர் அவங்க மெஷர் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 70 degree Fahrenheit. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 hoursக்கு அப்புறம் அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 60 degree Fahrenheit. அந்த பாடி இருக்கிற ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 degree Fahrenheit. அதாவது 2 hoursக்கு அப்புறம் 60 degree Fahrenheit, அந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து 50 degree Fahrenheit. இப்போ நம்ம என்னதுன்னா அந்த பர்சன் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட டெம்பரேச்சர் வந்து 98.6 degree Fahrenheit. இது வந்து நம்ம நம்ம ஹியூமன் பாடியோட நார்மல் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ அவங்க கொஸ்டின் கேட்குறது அட் வாட் டைம் டிட் த மர்டர் அக்கர், அட் வாட் டைம் டிட் த மர்டர் அக்கர். அப்போ எந்த டைமில் வந்து அந்த மர்டர் வந்து நடந்திருக்கும்னு கேட்குறாங்க, அந்த எந்த டைமில் வந்து அந்த மர்டர் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு இதில் கொடுத்துருக்குற அந்த லாக் வேல்யூஸ் பாருங்கள், 2.43 log of 0.5 இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ என்னென்னா அந்த 8 o'clock அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 70 degree Fahrenheit. அப்போ நமக்கு அதுதான் இனிஷியல் டைம். அப்போ T ஈக்குவல் டு, அதாவது T ஸ்மால் டீங்கிறத இங்கே டைமாக எடுத்துக்கிறோம், கேபிட்டல் T அப்படிங்கிறது டெம்பரேச்சர்.
நம்ம அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அந்த டிஃபைன் பண்ணும்போதே பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீங்கிறது நமக்கு டைமு, கேபிட்டல் டீங்கிறது டெம்பரேச்சர், எஸ் அப்படிங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர், தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர். இப்போ நமக்கு இதில் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. ஓகேவா? அப்போ அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை அந்த அந்த டைம் ஆஃப் டெத் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், லெட் T be the temperature of the body at any time T. கேபிட்டல் T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அட் எனி டைம் T, ஸ்மால் T. அந்த ஸ்மால் Tங்கிற டைமில் கேபிட்டல் T அப்படிங்கிறது அந்த பாடியோட டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ நமக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன பார்த்தோம்? பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் dt by dt, அதாவது கேபிட்டல் T மேலே ஸ்மால் T கீழே, dt by dt இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T மைனஸ் எஸ்ன்னு பார்த்தோமா? அதாவது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ரூம் டெம்பரேச்சர்னு பார்த்தோம் இல்லையா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில், அதான் எழுதியிருக்கும். ஓகேவா? dt by dt இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T மைனஸ் எஸ். இதில் எஸ்ஸுங்கிறது நமக்கு என்ன பாருங்கள்? ரூம் டெம்பரேச்சர். எஸ்ஸுங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சர் தான் சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு ரூம் டெம்பரேச்சர். நமக்கு ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 50 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேவா? 50 டிகிரி ஃபேரன்ஹீட். இங்கே ஃபேரன்ஹீட் வரணும், பார்த்துக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகே, இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ நமக்கு dt by dt இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T மைனஸ் எஸ்ஸா. அப்போ இங்கே எஸ்ஸுக்கு என்ன போட்டுக்கிறோம்? 50. இங்கே சி செல்சியஸில் இருக்குன்னு ஃபேரன்ஹீட் பார்த்துக்கோ. அப்போ dt by dt இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T மைனஸ் 15 வருமா? T மைனஸ் 50. ஸோ அப்போ dt by dt ஈக்குவல் என்ன வந்துடும்? K இன்ட்டு T மைனஸ் 50. K இன்ட்டு T மைனஸ் 50. அந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுப்போலே அது வந்து நமக்கு இங்கே K. ஸோ அப்போ dt by dt ஈக்குவல் டு K இன்ட்டு T மைனஸ் 50. இப்போ நமக்கு இதில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் T இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுற, இந்த dt ஸ்மால் t இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போயிடும். அப்போ என்ன வரும்? dt by T மைனஸ் 50 ஈக்குவல் டு K இன்ட்டு dt, இங்கே ஸ்மால் t. ஓகேவா? இப்போ டூ சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்டகிரேட் பண்ணுற ஸ்டெப்ஸில் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன ஒரு இன்டகிரல் dt by T மைனஸ் 50 ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரல் dt. இன்டகிரல் dt by T மைனஸ் 50 ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரல் dt. இப்போ நம்ம இந்த இன்டகிரல் பண்ண என்ன வந்துடும்? ஏன்னா இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் மேலே இருக்குது. T டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 50 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இது லாக் போட்டு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ லாக் ஆஃப் T மைனஸ் 50 ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரல் dt என்ன வந்துடும்? T. அந்த நம்ம எடுத்துக்கிற கான்ஸ்டன்ட் C. அப்போ ப்ளஸ் C. ஸோ இப்போ லாக் ஆஃப் T மைனஸ் 50 ஈக்குவல் டு KT ப்ளஸ் C. இப்போ டூ சைட்ஸு இ பவர் எடுங்க. இ பவர் எடுத்தால் என்ன வந்துடும் பாருங்கள்? இ பவர் லாக் ஆஃப் T மைனஸ் 50 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இ பவர் KT ப்ளஸ் சியா? இ பவர் KT ப்ளஸ் சி. இப்போ இ பவர் KT ப்ளஸ் சி நம்ம எப்படி எழுதிக்கிறோம் பாருங்கள்? இ பவர் KT இன்ட்டு இ பவர் சின்னு எழுதிக்கலாமா? இ பவர் KT இன்ட்டு இ பவர் சி. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள்? இப்போ டூ சைட்ஸ் நமக்கு இ பவர் எடுக்கும்போது இ பவர் லாக் ஆஃப் T மைனஸ் 50 ஈக்குவல் டு இ பவர் KT ப்ளஸ் சின்னு வருமா? இந்த இ பவர் KT ப்ளஸ் சி எதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள்? இ பவர் KT இன்ட்டு இ பவர் சின்னு இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக இ பவர் KT ப்ளஸ் சி, அதை இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இ பவர் KT இன்ட்டு இ பவர் சின்னு வருமா? ஸோ அப்போ இங்கன்னா ஒரு இ பவர் எடுக்கும்போது இ லாக் கேன்சல் ஆனால் T மைனஸ் 50 வருமா? ஸோ அப்போ T மைனஸ் 50 ஈக்குவல் டு இ பவர் சிங்கிறது நமக்கு என்ன? சி. ஸோ அப்போ T மைனஸ் 50 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் KT. T மைனஸ் 50 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் KT. இப்போ மைனஸ் 50 ரைட் சைடு பண்ண வேணும், ப்ளஸ் 50யா? ஸோ அப்போ கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 50 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் KTன்னு வந்துடும். கேபிட்டல் T ஈக்குவல் டு 50 ப்ளஸ் சி இ பவர் KT. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் டெரைவ் பண்ண வச்சது ஆல்ரெடி டெரைவேஷனில் போட்டு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணுற சம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டெரிவேஷன் நமக்கு வரும். ஓகேவா? இந்த இடத்துல எஸ் கொடுத்துருந்தா 50, எஸ் இல்லைன்னா எஸ்ன்னு வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ T இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் சி இ பவர் KT. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு இதில் நம்ம அந்த சம்லலாம் போட்ட மாதிரியே தான். இப்போ இதில் நமக்கு இனிஷியல் டைமு, அந்த இனிஷியல் டைமில் இனிஷியல் டைம் ஆக்சுவலாக வேணால் எடுத்துக்குவோம் 0. அந்த இனிஷியல் டைமில் டெம்பரேச்சர் என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நமக்கு அந்த பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைம் என்னென்னா 8 PM. அப்போ நம்ம T இஸ் ஈக்குவல் டு இங்கே 8ன்னு எடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அதுதான் நமக்கு இனிஷியல் டைம். அப்போ அந்த 8 PM அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல். அதனால் ஸ்மால் டீயை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இனிஷியல் டைம்னாவே டைம் என்ன நமக்கு 0.
அப்போ இந்த 8 PM அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல் டைம், தட் இஸ் ஸ்மால் t ஈக்குவல் டு 0. நீ t இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டுறக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அது இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் அப்படின்னாவே அங்கே நமக்கு டைம் என்ன தான் 0. அப்போ 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே இனிஷியல் டைம் வந்து 8 o'clock. தட் இஸ் ஸ்மால் டீயோட வேல்யூ நமக்கு என்னவாயிடும்? 0 ஆகிடும். வென் t ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு அந்த 8 o'clock அந்த டெம்பரேச்சர் என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், 70 டிகிரி ஃபேரன்ஹீட். அப்போ ஸ்மால் t ஈக்குவல் டு 0னா கேபிட்டல் T என்ன பாருங்கள் 70 டிகிரி ஃபேரன்ஹீட். அதான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். டேக் 8 PM இனிஷியல் டைம். 8 o'clock அப்படிங்கிறது என்ன பாருங்கள், 8 PM அப்படிங்கிறது இனிஷியல் டைம். ஸோ அந்த இனிஷியல் டைம்னா நமக்கு என்னது, ஸ்மால் t ஈக்குவல் டு 0, ஓகேவா? அப்போ ஸ்மால் t ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நமக்கு கேபிட்டல் T என்ன பாருங்கள், கேபிட்டல் T வந்து நமக்கு என்ன கிடச்சுன்னு பாருங்கள், 70 டிகிரி ஃபேரன்ஹீட்டா. ஸோ அப்போ இங்கே கேபிட்டல் Tக்கு 17னும் ஸ்மால் Tக்கு 0ன்னு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வருங்க, கேபிட்டல் Tக்கு 70 போடுங்க. அப்போ 70 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் C இன்ட்டு இ பவர், இங்கே ஸ்மால் Tக்கு 0 போடுறோமா, அப்போ K இன்ட்டு 0 நமக்கு என்ன வேர்டு 0. அப்போ இ பவர் 0ன்னு வந்துடுமா. ஸோ அப்போ 70 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் C இன்ட்டு இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ என்ன பாருங்கள் 1. அப்போ 70 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் சின்னு வந்துடுமா. அப்போ C ஈக்குவல் டு என்ன வந்துடும், 70 மைனஸ் 50. 70 மைனஸ் 50 நமக்கு என்ன பாருங்கள் 20. ஸோ அப்போ C இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடச்சிடும். அப்போ ஸ்மால் t ஈக்குவல் டு 0, கேபிட்டல் T ஈக்குவல் டு 17 போடும்போது நமக்கு ஸ்மால் அதாவது சியோட வேல்யூ என்ன கிடச்சிடும் 20. இப்போ C ஈக்குவல் டு 20 ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும், சப்ஸ்டியூட் C ஈக்குவல் டு 20 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல் சிக்கு 20 போட்டு என்ன வந்துடும், கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் கேட்டின்னு வந்துடுமா. ஸோ அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்களா. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த பாடியோட டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டிகிரி ஃபேரன்ஹீட். அப்போ வென் T இதுக்கப்புறம் அதாவது இனிஷியல் டைம்லேருந்து 2 ஹவர்ஸ். அப்போ வென் T ஈக்குவல் டு 2, கேபிட்டல் T ஈக்குவல் டு 60 டிகிரி ஃபேரன்ஹீட். பாருங்கள், அப்போ T இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது கேபிட்டல் T என்ன பாருங்கள் 60 டிகிரி ஃபேரன்ஹீட். when T is equal to 2 அப்படிங்கும்போது கேபிட்டல் T என்ன பாருங்கள் நமக்கு 60 டிகிரி ஃபேரன்ஹீட். என்ன கொஸ்டினில் கொடுத்துட்டு பாருங்கள், 2 hours later the detective measured the body temperature again and found it to be 60 டிகிரி ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்கு இல்லையா. அதனால் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த பாடியோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன பாருங்கள் 60 டிகிரி ஃபேரன்ஹீட். அப்போ இது ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் கேபிட்டல் T என்ன 60. அப்போ 60 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் KT. அங்கே டீயோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 2. அப்போ 2Kன்னு வந்துடுமா. ஸோ அப்போ 60 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் 2K. ஸோ அப்போ 20 இன்ட்டு இ பவர் 2K ஈக்குவல் என்ன வரும், 60 மைனஸ் 50. 60 மைனஸ் 50 நமக்கு என்ன 10. ஸோ அப்போ 20 இன்ட்டு இ பவர் 2K ஈக்குவல் டு 10. அப்போ தேர்ஃபோர் இ பவர் 2K இஸ் ஈக்குவல் என்ன வரும், 10/20ன்னு வருமா. அப்போ அதை கேன்சல் பண்ண என்ன வந்துடும் 1/2. ஸோ அப்போ இ பவர் 2K ஈக்குவல் டு 1/2. இந்த இஏல கேன்சல் பண்ணி நமக்கு K வேல்யூ வேணும். அதனால் இந்த ஏ கேன்சல் பண்ணுறதுக்காக லாக் எடுக்கிறோம். இப்போ 2 சைட்ஸு லாக் எடுங்க. அப்போ என்ன வரும், லாக் ஆஃப் இ பவர் 2K. லாக் ஆஃப் இ பவர் 2K இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1/2. அப்போ லாக் இ கேன்சல் ஆனால் என்ன வந்துடும் 2K வருமா. ஸோ அப்போ 2K இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1/2. ஸோ அப்போ K இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 ரைட் சைடு போனால் 1/2. ஸோ அப்போ K இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 1/2ன்னு வரும். K இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 1/2. ஓகேவா. இப்போ இந்த K வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். K இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் 1/2வா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணு. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஈக்குவேஷன் 2 என்ன, கேபிட்டல் T ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் கேடியா. அப்போ T இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் ஸ்மால் t இன்ட்டு K வேல்யூ என்ன 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 1/2. ஸோ இப்போ 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் இங்கே என்ன இருக்கும், இந்த T இது T இன்ட்டு 1/2ங்கிறது T/2வா. அப்போ இது என்ன பாவம் நமக்கு n log m. அப்போ அந்த n பவரில் கொண்டு போவோம் இல்லையா, அது மாதிரி அப்போ என்ன வந்துடும் லாக் ஆஃப் 1/2 ஹோல் பவர் T/2ன்னு வந்துடுமா. ஸோ 50 ப்ளஸ் 20 இன்ட்டு இ பவர் லாக் ஆஃப் 1/2 ஹோல் பவர் T/2. இ லாக் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும் 1/2 ஹோல் பவர் T/2. ஸோ அப்போ T கேபிட்டல் Tங்கிறது என்ன பாருங்கள் 50 ப்ளஸ் 20 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் 1/2. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. K வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும் பாருங்கள், அதாவது நமக்கு அந்த டெத் ஆகிறதுக்கு முன்னாடி பாடியோட டெம்பரேச்சர் என்ன பாருங்கள் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்.
அப்போ இந்த டைம் என்னங்கிறத நம்ம ஏன்னா அதுதான் அந்த இறந்து போகிற டைமில் நமக்கு டெம்பரேச்சர் வந்து 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் தான். அப்போ கேபிட்டல் டி வந்து 98.6 இருந்துச்சுன்னா அப்போ ஸ்மால் டி என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன ஆக்சுவலாக மீனிங், அப்போ இந்த 98.6 டிகிரி அப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கும், அதாவது முன்னாடி போயிட்டே இருக்கும் டைம். இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த பார்த்தப்போ 8 o'clock அப்போ பாடி 70 டிகிரி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் என்னவாகுது 60, ஓகேவா. அப்போ 60 டிகிரியிலேருந்து அதுக்கு முன்னாடி டைமில் 70, அப்போ அதுக்கு முன்னாடி போகும்போது டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், அதிகமாக தானே இருந்திருக்கும். அப்போ 98. அப்போ நமக்கு டைம் என்னவாக இருக்கும் பாருங்கள், குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து 0 டைமு, அதுக்கப்புறம் 2 hours அப்புறம் என்ன வருது 60 டிகிரி. அப்போ 2 hours முன்னாடி டைம் 0, அப்போ 0க்கு முன்னாடி டைம் என்னவாகும், இன்னும் ரெடியூஸ் ஆக தானே செய்யும். அப்போ அது நெகட்டிவில் வரும். புரியுதா சொல்கிறது? அதாவது என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம மெஷர் பண்ணுறது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 60, அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாருங்கள் 70 டிகிரி. அப்போ டெம்பரேச்சர் 70 டிகிரி, ஆனால் டைம் என்ன பாருங்கள் 0. அப்போ அதுக்கு முன்னாடி போனோன்னா என்னவாகும், டைம் வந்து நமக்கு இன்னும் மைனஸில் வந்துடும். ஓகேவா, அதான் சொல்லுங்க. டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டில், அதாவது ப்ரீவியஸாக போயிடும். அப்போ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கும்போது ஸ்மால் டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த டெம்பரேச்சர் வந்து 98.6, அதுக்கப்புறம் டைம் ஆக தான் என்னவாகும், டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நல்ல ஹீட்டானதை வெளியில் எடுத்து வச்சா என்னவாகும், டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அது மாதிரி தான் நமக்கு இப்போ நம்ம பாடியுமே இறந்து போயிட்டு அப்படின்னா டைம் ஆக என்னவாகும், டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ பாடி ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது மாதிரி டெம்பரேச்சர் என்னவாகும், நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ 98.6 டிகிரி இருக்கிறப்ப அந்த டைம் எவ்வளோ எடுத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த டைமில் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பாருங்க. ஏன்னா அதாவது இந்த 8 o'clock வச்சு இறந்த டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆனால் அந்த இனிஷியல் டைம் வச்சு நம்ம எந்த டைமில் டெம்பரேச்சர் 98.6 டிகிரி இருந்திருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 98.6 ஈக்குவல் டு 50 + 20 × 1/2 ஹோல் பவர் t/2. இதிலேருந்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், 20 × 1/2 ஹோல் பவர் t/2 இஸ் ஈக்குவல் டு 98.6 - 50. இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வந்துடும், 48.6. ஸோ அப்போ இந்த 2 கொண்டு 20 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாமா. அப்போ தேர்ஃபோர் 1/2 ஹோல் பவர் t/2 ஈக்குவல் டு 48.6 டிவைடட் பை 20. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது தெரியும் இல்லையா, அங்கே என்ன வந்துடும் பாரு, கேன்சல் பண்ணோன்னா 2.43. ஏன்னா இது 0 கேன்சல் பண்ணால் இங்கே 4.86 வரும். நீ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 2 2 சார் 4, என்ன வந்துடும் 4 2 சார் 8, 0.32 சார் 6 வந்துடும். ஓகேவா, 2.43. இப்போ 1/2 ஹோல் பவர் t/2 ஈக்குவல் டு 2.43. ஸோ அப்போ நமக்கு பாருங்கள், இந்த பவரில் இருக்கிற t/2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், லாக் எடுத்தனா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் இல்லையா. அதனால் இப்போ திரும்ப என்ன பண்ணுற, 2 சைட்ஸும் லாக் எடுக்கிற. அப்போ என்ன ஒரு லாக் ஆஃப் 1/2 ஹோல் பவர் t/2 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் என்ன வந்துடும் 2.43, லாக் ஆஃப் 2.43. ஸோ அப்போ நமக்கு இது வந்து பவர் ரூல் லாகில். அப்போ லாக் m பவர் என்னென்ன ஃபார்ம்லா, n × log m. ஸோ அப்போ t/2 × log ஆஃப் 1/2ங்கிறது நமக்கு என்னது 0.5, t/2 × log ஆஃப் 0.5 ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2.43. அப்போ தேர்ஃபோர் t/2 ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்கள், t/2 ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2.43 பை log ஆஃப் 0.5. ஸோ அப்போ t/2 இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், லாக் ஆஃப் 2.43 பை லாக் ஆஃப் 0.5னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் t இஸ் ஈக்குவல், அப்போ அந்த டிவிஷனில் இருக்கிற 2 அந்த சிறுப்பு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. அப்போ t இஸ் ஈக்குவல் வந்துடும் 2 × log 2.43யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உனக்கு சம்மலையே ப்ராக்கெட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. லாக் ஆஃப் 2.43 கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, 0.88789 டிவைடட் பை லாக் 0.5ஓட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -0.69315 -0.6169315. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2.56. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நீ டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அப்ராக்சிமேட் என்ன ஒரு -2.56ன்னு கிடைக்கும். அப்போ இது ஆக்சுவலாக இந்த டி அப்படிங்கிறது -2.56 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 8 o'clock இருக்கு இல்லையா, அந்த 8 o'clockலேருந்து அந்த 8 o'clockலேருந்து அவர் இறந்து போகிறதுக்கு பிட்வீனில் இருக்கிற டைம் தான் இந்த -2. அதாவது 2.56 அப்படிங்கிறது 8 o'clock முன்னாடி. நான் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, 8 o'clock முன்னாடியும் அதாவது அவர் இறந்ததுக்கும் 8 o'clock இருக்கிற அந்த பிட்வீன் டைம் தான் 2.56. ஒரு 2 hours 56 minutes நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ 8 o'clock பார்த்தோம் இல்லையா, அந்த 8 o'clock பார்க்குறதுக்கு 2 hours 56 minutes முன்னாடி வந்து அவர் இறந்துருப்பார்.
ஓகேவா? அப்போ இறந்த டைம் வேணும்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 8லேருந்து அதை மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடல. இப்போ நம்ம நார்மலாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு 10 o'clock பார்க்குறோம் அப்படின்னா, அவர் ஒரு 2 இல்லை 8 o'clock எடுத்துங்க. அப்போ 8 o'clock பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இறந்துருப்பார் அப்படின்னா எத்தனை மணிக்கு இறந்துருப்பார்? 6 மணி நேரம், 6 மணிக்கு இறந்துருப்பாருன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அது என்ன மீனிங்? அந்த 8லேருந்து அந்த பிட்வீன் டைமை மைனஸ் பண்ணுறேன். இங்கே பிட்வீன் டைம் ஃப்ராக்ஷனில் வருது, அவ்வளோதான். அப்போ அந்த இறந்ததுக்கும் நம்ம பார்க்குற அந்த 8 o'clockக்கும் பிட்வீனில் இருக்கிற டைம் தான் இந்த 2.56. அப்போ அந்த 8லேருந்து 2.56 மைனஸ் பண்ணிட்டோன்னா அவர் எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ 8 o'clockலேருந்து 2.56 மைனஸ் பண்ணுறோம். இது நார்மல் மைனஸ் பண்ணிடக்கூடாது, இது டைம் கால்குலேஷன். ஓகேவா? பாருங்கள், 8 மைனஸ் 2.56 மைனஸ் பண்ணி பக்கத்தில் போட்டிருக்கு பாருங்கள். அப்போ இதிலேருந்து பாரோ பண்ணும்போது நம்ம இது வந்து 8ங்கிறது ஹவர்ஸு, இங்கே 00ங்கிறது மினிட்ஸு. அப்போ ஹவர்லேருந்து என்ன பண்ணுறோம்? மினிட்ஸுக்கு பாரோ பண்ணும்போது 1 ஹவருங்கிறது எவ்வளவு? 60 மினிட்ஸ். அப்போ இங்கே 7 ஆகிடும், இந்த 00ங்கிறது 60ன்னு வந்துடும். அப்போ 60ல் 56 மைனஸ் பண்ணால் 0.04 வருமா? 7 மைனஸ் 2 என்ன வந்துடும்? 5. அப்போ 5.04ன்னு கிடைக்கும். அப்போ 5.04 PM, அதாவது நம்ம 8 o'clock பார்க்குறோம். அந்த 8 o'clockக்கும் அவர் இறந்ததுக்கும் பிட்வீனில் இருக்கிற டைம் வந்து 2.56. அப்போ 8லேருந்து 2.56 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 5.04. அப்போ அவர் எத்தனை மணிக்கு இறந்துருப்பார் அப்படின்னா, அந்த ஈவினிங் 5:04க்கு இறந்துருப்பார். இந்த பர்சன் அதான் மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் வாஸ் மர்டர்ட் அட் அபவுட் 5.04 PM. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது டைம், அதாவது 8 o'clock நம்ம பார்க்குறோன்னா அது இனிஷியல் டைம், அதான் T = 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கேபிட்டல் T வந்து 70 டிகிரி Fahrenheit. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது T ஸ்மால் t = 2 அப்படிங்கும்போது கேபிட்டல் T வந்து 60 டிகிரி Fahrenheit. அடுத்து அவர் அந்த இறந்துற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போகிறதுக்கும் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல டெம்பரேச்சர், அதுக்கு ரெண்டுக்கு பிட்வீனில் இருக்கிற டைம் தான் இங்கே ஸ்மால் t. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி 8 o'clockலேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் t இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த டெரிவேஷனில் போட்டு காமிச்சிருக்கோம். T = 50 + C e⁻kt வரைக்கும், அங்கே எஸ்ஸோட வேல்யூ 50, அவ்வளோதான். அப்போ ஸ்மால் t = 0, கேபிட்டல் T = 17 போட்டால் C = 20 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் T = 50 + 20 e⁻kt, அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்போ ஸ்மால் t = 2னா கேபிட்டல் T எவ்வளவு? 60. இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி அதை டெரைவ் பண்ணால் K வேல்யூ 1/2 log of 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை திரும்ப என்ன பண்ணுற? ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கேபிட்டல் T = என்ன கிடைக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் டீயில் கிடச்சிடும். 50 + 20 × 1/2 T/2. இப்போ நம்ம என்னென்னா அந்த பிட்வீன் டைம், அவர் இறந்ததுக்கும் 8 o'clockக்கும் பிட்வீன் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ அந்த இறந்து போகிறப்ப டைம் டெம்பரேச்சர் நமக்கு என்ன? 98.6. அப்போ 98.6 அப்போ டைம் T என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 3ல் கேபிட்டல் Tக்கு பதிலாக 98.6ன்னு போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணால் கேபிட்டல் ஸ்மால் t என்ன வருது பாருங்கள்? -2.56ன்னு கிடைக்கும். இது வந்து இந்த டைம் பிட்வீன் என்னது 8 o'clock அண்டு டெத் டைம், இது ரெண்டுக்கு பிட்வீன் இருக்கிறது 2.56. இது என்ன பண்ணுறோம்? 8 o'clockலேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 5.04 கிடைக்குதா? அப்போ த பர்சன் வாஸ் மர்டர்ட் அட் அபவுட் 5.04 PM. ஓகேவா? பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், அதனால் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இம்பார்ட்டன்ட் 5 marksல தான் அது வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது அது எக்ஸசைஸ் 10.8ல் 9th கொஸ்டின் பாருங்கள். எ பார்ட் ஆஃப் பாய்லிங் வாட்டர் at 100 degrees Celsius is removed from a stove at a time T = 0 and left to cool in the kitchen. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? left to cool in the kitchen. இப்போ வந்து ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பாய்லிங் வாட்டரை என்ன பண்ணுறோன்னா, அது பாய்லிங் வாட்டர் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது? 100 டிகிரி செல்சியஸ். அதை ரிமூவ் பண்ணுறோம் ஸ்டவ்லேருந்து. ஓகேவா? அப்போ அது இனிஷியல் டைமா? அப்போ T = 0 அப்படிங்கிறப்ப, ஸ்மால் t = 0ங்கிறப்ப கேபிட்டல் T எவ்வளோ பாருங்கள்? 100 அண்டு லெஃப்ட் டு கூல் இன் த கிச்சனில் எடுத்து நம்ம அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சாலே அந்த வாட்டர் நமக்கு என்ன வேணும்? கூலாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆஃப்டர் 5 minutes the water temperature has decreased to 80 degrees Celsius. கண்டிப்பாக என்னவாகும்? டைம் ஆக டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சிடறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து என்னவாகும்? டிக்ரீஸ் ஆக இருக்குமா? அப்போ 5 minutesக்கு அப்புறம் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 degrees Celsius இருக்குது. அண்டு another 5 minutes later it has dropped to 65 degrees Celsius.
திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா எவ்வளோவா குறைஞ்சிருது பாருங்கள், ட்ராப்டு எவ்வளோவா குறைஞ்சிருது, 65 டிகிரி செல்சியஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த கிச்சன், அந்த கிச்சனோட டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சர். எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுது? அதாவது ஸ்மால் டி, வென் ஸ்மால் டி ஈக்குவல் டு 0, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ் அண்டு ஸ்மால் டி ஈக்குவல் டு 5, கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி செல்சியஸ் அண்டு ஸ்மால் டி ஈக்குவல் டு 10. திரும்ப ஆஃப்டர் அனதர் 5 மினிட்ஸ்னால் ஸ்டார்டிங்லேருந்து 10 மினிட்ஸ். அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு 10, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 65 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்போ டு ஃபைண்ட் எஸ், அதாவது எஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் டிங்கிறது டெம்பரேச்சர், ஸ்மால் டிங்கிறது டைம், எஸ்ஸுங்கிறது நமக்கு என்னது, ரூம் டெம்பரேச்சர். பாருங்கள், லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் பாயிலிங் வாட்டர் அட் டைம் டி அண்ட் எஸ் பி த ரூம் டெம்பரேச்சர், தட் இஸ் கிச்சன் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன வரும் நமக்கு, dt by dt is directly proportional to t minus s equal to dt by dt equal to என்ன வந்துரு, k into t minus s constant proportionality, dt by dt equal to k into t minus s. அப்போ இது டிவிஷனில் வந்தால் dt by t minus s equal to k into dt வருமா, அது ரைட் சைடு போகும்போது. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ log ஆஃப் t எல்லாம் முன்னாடி பார்த்ததே தான். அப்போ இன்டகிரல் dt by t minus s equal to k into integral dt என்ன வரும், log of t minus s equal to kt plus c வந்துருமா, log of t minus s equal to kt plus c. டூ சைட்ஸ் e பவர் எடுங்க. அப்போ என்ன வரும், e power log of t minus s equal to e power kt plus c equal to e power kt into e power c வருமா. e power cங்கிறது நமக்கு என்னது, ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். அப்போ c, ஸோ அப்போ c into e power kt. ஸோ அப்போ 2 e பவர் லாகும் போது e லாக் கேன்சல் ஆனால் வரும், t மைனஸ் எஸ் ஈக்குவல் டு c e பவர் கேட்டின்னு வருமா, t மைனஸ் எஸ் ஈக்குவல் டு c இன்ட்டு e பவர் கேடி. இப்போ மைனஸ் எஸ் ரைட் சைடு போனால் ப்ளஸ் எஸ் ஆடுமா. அப்போ என்ன வரும், t இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இ பவர் கேடி. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் போட்ட டெரிவேஷன் வந்து நம்ம ஜென்ரலாக எல்லா சம்லையுமே வர்றது தான். இப்போ t இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இ பவர் கேடி, அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோ. அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த வாட்டர், பாயிலிங் வாட்டர், அந்த வாட்டர் தான் நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பாருங்கள். அப்போ t ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது கேபிட்டல் T என்ன 100. ஸோ வென் t ஈக்குவல் டு 0, கேபிட்டல் T ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். அப்போ இதை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், வென் t ஈக்குவல் டு 0, கேபிட்டல் T ஈக்குவல் டு 100ன்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 100 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 0வா. கேக்கு டீக்கு என்ன போகிற 0 போட்டினா அப்போ இ பவர் 0 வரும். இ பவர் 0 வேல்யூ என்ன 1. அப்போ 100 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்குமா. 100 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி, நமக்கு சி தானே வேணும். அப்போ சி என்ன வரும், 100 மைனஸ் எஸ். சி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எஸ். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எஸ்ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன வந்துடும், டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் இந்த சிக்கு பதிலாக 100 மைனஸ் எஸ் போடுறோம். அப்போ 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் கேடி. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். சரியா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸா. ஸோ இப்போ வென் டி ஈக்குவல் டு 5, கேபிட்டல் டி என்ன பாருங்கள் 80 டிகிரி செல்சியஸ். வென் டி ஈக்குவல் டு 5, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 80 டிகிரி செல்சியஸ். இப்போ ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 80 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் டீக்கு பதிலாக 5 போட்டால் இங்கே 5Kன்னு வருமா. பாருங்கள், 80 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 minus s into e power 5k. So which implies இந்த plus s left side வந்தால் minus s அப்போ ஒரு 80 minus s equal to 100 minus s into e power 5k. 80 minus s equal to 100 minus s into e power 5k. அப்போ therefore e power 5k என்ன வந்துடும், 80 minus s by 100 minus s வந்துருமா. e power 5k equal to 80 minus s by 100 minus s. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இதில், another 5 minutes later it has dropped to 65 degree celsius. திரும்ப 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், இப்போ திரும்ப 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னவாகுது, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸ். இப்போ 65 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன மீனிங், ஸ்மால் டி ஈக்குவல் டு 10 அப்படின்னா, ஸ்மால் டி ஈக்குவல் டு 10 அப்படின்னா கேபிட்டல் டி வந்து 65 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு 10, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 65ன்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாமா. 65 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர், இங்கே டீக்கு என்ன போடுறோம் 10, அப்போ 10Kன்னு வருமா. பாருங்கள், 65 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் 10K. ஸோ அப்போ விச் இம்ப்ளைஸ் இங்கே என்ன வரும், இந்த சைடு பாருங்கள், விச் இம்ப்ளைஸ் 65 ஈக்குவல் டு
எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் இந்த 10Kவை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், இ பவர் 5K த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, இ பவர் 5K த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் 5K என்ன 80 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமினேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 80 மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயரா, 80 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே இதில் இருக்கிற ஒரு 100 மைனஸ் எஸ்ஸும் இந்த 100 மைனஸ் எஸ் நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ இந்த 100 மைனஸ் எஸ் இந்த 100 மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா இதில் இருக்க ஒரு 100 மைனஸ் எஸ் மட்டும் தான் கேன்சல் ஆகும். அப்போ அது அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும், இந்த ப்ளஸ் எஸ் லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் எஸ். அப்போ 65 மைனஸ் எஸ்ஸா. ஸோ அப்போ 65 மைனஸ் எஸ் இன்ட்டு இந்த 100 மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ 80 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். என்ன வரும், ஏ ஸ்கொயர். 80 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ 80 ஸ்கொயர் பண்ணும்போது 6400 மைனஸ் 2ab 2 இன்ட்டு 8 என்னது 160s ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இப்போ இதில் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் 65 இன்ட்டு 100 6500 65 இன்ட்டு எஸ் 65s மைனஸ் எஸ் இன்ட்டு 100 மைனஸ் 100s மைனஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ஸ்கொயரா. இது அப்படியே லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும், மைனஸ் 6400 ப்ளஸ் 160s மைனஸ் எஸ் ஸ்கொயர் வருமா. இப்போ இந்த ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வந்துடும், 65 மைனஸ் 100 மைனஸ் 165வா, மைனஸ் 165 ப்ளஸ் 165 வந்துடுமா. ஸோ இப்போ 5s ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்கள், இங்கே ஒரு 6500 இங்கே ஒரு மைனஸ் 6400. அப்போ என்ன வந்துடும், 5s ஈக்குவல் டு 100ன்னு வருமா. அப்போ எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 20. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துடும், ஏன்னா இங்கே மைனஸ் வரும் மைனஸ் 65 வரும் மைனஸ் 165 இங்கே என்ன வந்துடும் பாருங்கள் ப்ளஸ் 160. அப்போ மைனஸ் 5s வரும் இங்கே மைனஸ் 100 வரும். மைனஸ் கேன்சல் ஆகும்போது 5s ஈக்குவல் டு 100. அப்போ எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும் 20. எஸ்ஸுங்கிறது நமக்கு என்னது, ரூம் டெம்பரேச்சர். இங்கே நமக்கு கிச்சனோட டெம்பரேச்சர்னு கேட்டிருக்கு. ஸோ அப்போ கிச்சனோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன வந்துடும் 20 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடச்சிடும். ஓகேவா. அதாவது கேபிட்டல் டி அப்படிங்கிறது அந்த வாட்டரோட டெம்பரேச்சர், ஸ்மால் டிங்கிறது டைம், எஸ்ஸுங்கிறது நமக்கு என்ன கிச்சனோட டெம்பரேச்சர். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து எடுத்துக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இ பவர் கேடி. அப்புறம் இனிஷியல் டைம் டி ஈக்குவல் டு 0 ஸ்மால் டி ஈக்குவல் டு 0 கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100 அப்ளை பண்ணால் சியோட வேல்யூ 100 மைனஸ் எஸ் கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் கேபிட்டல் டி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் கேடின்னு வரும். அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. திரும்ப 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேபிட்டல் டி என்ன பாருங்கள் 80 டிகிரி செல்சியஸ். அதை ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணும்போது இ பவர் 5Kவோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்னால் இப்போ டோட்டலாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேபிட்டல் டி எவ்வளவு 65 டிகிரி. ஸோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறோம். அப்போ இ பவர் 10Kன்னு வரும். அந்த இ பவர் 10Kவை இ பவர் 5K த ஹோல் ஸ்கொயர் எழுதுனா அப்போ 5Kவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 20ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ கிச்சனோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன பாருங்கள் 20 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடச்சிடும். ஓகேவா. தேங்க்யூ.